நண்பர்களே, நான் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா, 7th ஸ்டாண்டர்டில் நம்ம எல்லாமே மொத்தமாக நான் 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் புக் பேக் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். வேறு ஸ்டாண்டர்டுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இயல் 1 அமுத தமிழ். பாருங்கள், நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குறளாகும் என்ன சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குறள் ப்ளஸ் ஆகும். பாருங்கள், வான் ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இன்னும் சொன்னால் நோவம் வரும். அப்போ வானொலி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்னா முகில் கூட்டம். 2 அல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 ப்ளஸ் அல்ல. தந்துதவும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஒப்புமை இல்லாத. இம் ப்ளஸ் ஐன் வரும். அது வந்து என்னன்னா ஈ வழி எவ்வும் ஏனைய வவும் விதிப்படி இந்த புணர் நண்பர்களை. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும்னா கேட்டல் பேசுதல் ரெண்டுமே தான். ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும்னா பேச்சு வடிவமாக. ஒளியின் வரி வடிவம் எழுத்து வடிவம். இது வந்து இயல்பாக அமைத பேச்சு வடிவம். தமிழின் கிளை மொழிகள் ஒன்று அப்படின்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒரு நண்பர்களே. பேச்சு மொழி டேஸ் வழக்கு என்று கூறினா உலக வழக்கு. இலக்கியத்தை உரைநடை வழக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தொகை சொற்களை விரித்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கணினா மாப்பழா வாழை. முத்தமிழா இயலிசை நாடகம். நாற்றிசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐவகை நிலனா குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை முல்லை. அறுசுவைனா கசப்பு புளிப்பு இனிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு. பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புகின்றாங்க. மழலை பேசும் மொழி அழகு. இனிமை தமிழ் நடைமொழி அமது. அன்னை தந்தையின் கைப்பிடி குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடையில் இருக்கும். நீ அறிந்த பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து என்று பொருள் தருவது சொல்லாகும். உலக நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சி தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. கலைச்சொல் அறிவோம். ஊடகம்னா மீடியா. மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ். ஒளியியல்னா ஃபோனோலாஜி. இதழியல்னா ஜேர்னலிசம். பருவ இதழ்னா மேகசின். பொம்மலாட்டம்னா பெப்பர்டி. எழுத்தியல்னா ஆர்த்தோகிராஃபி. உரையாடல்னா டயலாக். பாருங்கள், இயல் 2 அணிநிழல் காடு. வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஊ போயிடும். அப்போ இக்கு ப்ளஸ் ஏன்னா கே கிழங்கு எடுக்கும். நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்கொண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடுவதை மண் ஒட்டிய பழங்கள். பேரறிய என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அறியா. மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் பிள்ளைஸ் இல்லை. இதில் வந்து மகரம் கெற்றும். அப்போது பாருங்கள், மனம் மில்லைன்னு மாறிடும். ஓகேங்களா? இல்லைன்னா இம்மு ப்ளஸ் ஈ மாதிரி மீயா மாறிடும். நேற்று ப்ளஸ் இரவு என்னும் சேர்த்தெழுத கிடைப்பது நேற்றிரவு. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானை வேறுபடுத்த தந்தம் தான். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து கிடப்பது காடு ப்ளஸ் ஆறு. ஓகேங்களா? அனைத்துண்ணி அப்படின்றது அனைத்து ப்ளஸ் உண்ணின்று பிரித்து எழுதலாம். நேரம் ப்ளஸ் ஆ என்பது சேர்த்தது கிடைப்பது நேரம் மாகி. இம்மு ப்ளஸ் ஆ மா. வேட்டை ப்ளஸ் ஆடிய அப்படின்னா வேட்டை ஆடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு வந்து புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடியை தேனீக்கிலிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு வந்து 1. தனியாக வரப்போ 2 மாத்திரையும் இடையில வரப்போ 1 மாத்திரையும் முடியிறப்போ வந்துச்சுன்னா அது 1 மாத்திரையும் வரும் நண்பர்களே. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுனா பாருங்கள், பழம் விழுந்தது. நண்பர்களே, இந்த கொஸ்டின் பாருங்கள். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து எதுனா பணம் கிடைத்தது தான் நண்பர்களே. ஓகேங்களா? இதுதான் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எதுனா அவுகார குறுக்கம்.
இடையிலும் கடையிலும் வராது. எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுன்னு கேட்டிருக்காங்க. மகளிர்னா ஆடவர், பெண்ணா ஆண், சிறுவன்னா சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன்னா மாணவி, தோழினா தோழர். எதிர்ச்சொல் நண்பர்களே. பிழையை திருத்தி சரியாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கண்ணகி சிலம்பு அணிந்தான். பாருங்கள், கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆண்பால் பெண்பால் மாற்றி மாற்றி விட்டுருக்காங்க. கோவலன் சிலம்பு விற்க போனான். அரசு நல்லாட்சி செய்தோர்கள். பசு கன்றை ஈன்றது. இது ஒருமை பன்மை பிள்ளையில் இருக்குது நண்பர்களே. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இங்கே கல்வி விகுதி இருந்துச்சுன்னா இங்கே நா விகுதி வரும். ஏன்னா பன்மையில் பன்மை தான் வரும். குழலி நடனம் ஆடினாள். ஆடியதுன்றது வந்து அக்ரிணை. இங்கே ஒரு பெண்ணை தான் குறிக்குது, அது வந்து உயர்திணை. ஓகேங்களா. தீவு அப்படின்னா இஸ்லாண்ட், ஐலாண்ட். இயற்கையான நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்கு அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வர். பாருங்கள், ஓமை பேரபிள். காடுன்னா ஜங்கிள். வனவிலங்குன்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. வாய்மை எனப்படுவது தீங்கு தர சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமைகள் உள்ளனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை இல்லாத வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும். இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம். யாதினா யாது ப்ளஸ் எனின். தன் ப்ளஸ் நெஞ்சு என்பதனை சேர்த்து கிடைப்பது தன் நெஞ்சு. ஒற்று பாருங்கள், குரில் வந்து ஒற்று வந்துச்சுன்னா ஒற்று இரட்டும். ஓகேங்களா. அந்த விதிப்படி தன்னெஞ்சுன்னு மாறும். தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்து கிடைப்பது தீதுண்டோ.